படிக்க வேண்டும், அனுபவப்பட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகம் நம்மை உருவாக்க வேண்டும். ஒரு 10 நாளாவது சிறைக்கு போகாத ஒருவன் முதலமைச்சராக வரக்கூடாது என்று நான்லாம் நினைப்பேன். அவனுக்கு சிறை என்றால் என்ன என்று தெரிய வேண்டும், தியாகம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும், கொள்கை என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். எதுவுமே தெரியாமல் வந்து விட்டார்கள். நீங்க சிறைக்கு போறத தப்பா கூட எடுத்துக்கப்பாங்க. இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் தான் சிறைக்கு போயிட்டு தான் வராங்க. இவங்க சிறைக்கு போவது வேற. பாலாஜி, செந்தில் பாலாஜி சிறைக்கு போனது எப்படி? அது என்ன சுதந்திர போராட்டம்? காந்தி அடுத்த ஆள் செந்தில் பாலாஜி தான் சுதந்திரம் வாங்கி தந்தார். அது போகட்டும். இல்லை, எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒரு வாதம் வைக்கிறார் பாருங்கள். திருச்சியில போய் திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கலாமா, பெரிய கொள்கை முரண், கான்ட்ரரி டு த பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படி வைக்கிறார். நான் சொல்லுகிறேன், இது என்னது? இப்பொழுது உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறவன் யாரு? நேரடியாக திமுக கொடுக்கவில்லை, திமுக சொல்லி கம்யூனிஸ்டுகள் கொடுத்துருக்கார்கள். இன்றைக்கும் உருவி விட்டால் கீழே விழுந்து விடுவாய். அதனால தான் நீ இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் ஆள் பிடித்தாந்து கலைத்து தெருவிலே நிறுத்தி அவர்களை விசில் சின்னத்தில் வெற்றி பெற வைக்க முடியுமா என்று பார்க்கிறாய். ஒவ்வொரு கட்சியிலும் இந்த வேலையை நீ செய்தால் நீ பலவீனப்படுகின்றோடு உன்னுடைய கட்சியில் மறுபடியும் இதே வேலையை மற்றவர்கள் செய்வார்கள். ஒரு நல்ல பாரம்பரியத்தை, நெறி சார்ந்த அரசியலை நீ உருவாக்கவில்லை. வந்த உடனே ஆரம்பித்து விட்டாய். அதிமுகவிலிருந்து 24 பேரை கூப்பியாந்து ஓட்டு போட வைத்து அவனை ரோட்டில் நிறுத்துவது, பிறகு அவனுடைய கட்சியை சேர்ந்தவனை ராஜினாமா செய்ய வைத்து விசில் சின்னத்தில் நிறுத்தி தனக்கு பெரும்பான்மையை பெறுவதற்கு முயல்வது, அதற்குள் இந்த ஆட்சியை ஆதரவை அவர்கள் உருவி கொண்டு விட்டால் இப்பொழுதே கவிழ்ந்து விடும். மறுபடியும் 234 பேருக்கும் நீ தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் வரும். இன்னமும் உன் கையில் இந்த பலம் வரவில்லை. இவையெல்லாம் நடப்பதற்கு 6 மாதம் ஆகலாம். அதற்குள் உடைய கதி என்ன ஆகும் என்று யோசித்துக்கொள்.